வணக்கம் நண்பர்களே. திருவண்ணாமலையை ஒட்டிய கிராமங்களில், குறிப்பாக மலை மற்றும் காடுகள் சார்ந்த கிராமங்களில் ஒரு வித்தியாசமான முறையில் தீபம் ஏற்றுவாங்க. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்தன்று காலையில் அதிகாலையிலே கிராம மக்கள்லாம் கிளம்பி காட்டு பக்கம் போயிட்டு, அந்த காட்டில் ஒரு விதமான கிழங்கு இருக்குது, அது காட்டு வள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த கிழங்குடைய கொடியை கண்டுபிடிச்சி அதை நோண்டி அந்த கிழங்கை எடுத்து அதை கொண்டு வந்து வீட்டில் வேக வச்சு, அந்த கிழங்கை நல்லா வேக வச்சு அதை பிசைஞ்சு மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோவில்கள்லாம் விளக்கு வைப்பாங்க பாருங்கள், மாவு இடித்து அதில் விளக்கு வைப்பாங்களே, அது மாதிரி அந்த கிழங்கை நல்லா பிசைஞ்சு விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் தீபம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. விளக்கு போடுவீங்களா நீங்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காட்டு வள்ளிக்கிழங்கு. காட்டு வள்ளிக்கிழங்கு தீபத்தன்னைக்கு நோண்டி வேக வச்சு அதை விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் தீபம் போடுவாங்க. அது என் தம்பி இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னான். பக்கத்து கிராமத்தில் திருவண்ணாமலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஊர். இங்கே வந்தோம் நாங்கள். சரி, தம்பி சொன்னானேன்னு வந்தேன். கரெக்டாக அவன் எனக்காக நோண்டி இதை எடுத்துட்டான். இன்றைக்கி இது விளக்கு போடுற வரைக்கும் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ.